நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தில் 1 முதல் 11 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது 46ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. அதில் 10வது வசனத்தை படிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். 11ஆம் வசனத்தையும் படிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 1ஆம் வசனத்திலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிப்போம். தேவனுடைய வசனத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்விலே உண்மையாகவே வசனம் பலன் செய்கிறது, வசனம் நிறைவேறுகிறது. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். தான் சொல்லி அதை திருத்துகிறவர் அல்ல, தான் சொன்னதை செய்து முடிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த 46ஆம் சங்கீதம் முழுவதையும் படித்தால் அதில் போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் வந்தாலும் அதன் மத்தியில் தேவன் நமக்காக அற்புதம் செய்கிறவர். நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் அப்படின்றத வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன்னா ஆண்டவர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஜலம் பொங்கி எழும்பலாம், ஆனால் கர்த்தர் அவைகளை எல்லாம் சரி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஜலம் கொந்தளிக்கலாம், ஆனால் அவைகளை நதியாக மாற்றுகிற தேவன். பைபிளை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்களே அதிர்ந்து போனாலும் சரி, ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்னா ஜலத்தை நதியாக மாற்றுகிறாராம். ஆண்டவர் எல்லாம் செய்ய முடியும், நம்புறீங்களா? கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் நினைச்சார்னா எல்லாம் செய்ய முடியும். ஒரு காரியத்தை நினைச்சு நாம நினைப்போம், இதை வச்சு என்ன செய்ய முடியும், இதுக்கு மேலே முடிஞ்சிருச்சு, வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம அப்படிதான் முடிவு பண்ணுறோம், இதில் என்ன செஞ்சிட முடியும், இனி அவ்வளோதான், இதை சரி பண்ணலாம் முடியாதுன்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அதை சரி செய்வதற்கு ஒரு வழியை ஆண்டவர் நிச்சயமாக வச்சிருப்பார். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்னு ஒன்றை கர்த்தர் நமக்கு தருவார். அவர் தருகிற தீர்வு சரியானதாக இருக்கும் என்பதில் மறந்து விடாதிருங்கள். இன்னைக்கு இந்த காலையில் உங்கள் கூட பேசுகிற முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா, கஷ்டமான காலங்களிலும் எப்படி கர்த்தரை நம்புவது. சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லவே இல்லை. கஷ்டமான காலங்களிலேயும் கர்த்தரை எப்படி நம்புவது, அதான் ரொம்ப கேள்வி இல்லை? ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் சாதாரணமான சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டவர் நம்புகிறோம். ஆனால் கஷ்டமான சூழ்நிலைகளில், பிரச்சனைகளில், போராட்டங்களில், நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும்போது அல்லது பலவீனங்களில் நாம் சிக்கியிருக்கும் போது, கண்ணீரும் வேதனைகளும் நம்மை சூழும் போது நம்ம ஆண்டவரை எப்படி நம்புவது என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் பிரச்சனைகளின் நேரங்களில் விசுவாசம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விசுவாசமான ஒரு ஆள் கூட போராட்டங்களில், பிரச்சனைகளில் விசுவாசத்தில் குறைஞ்சிடுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனவங்கள நீங்கள் கேட்டால் அவங்களும் சொல்லுவாங்க, ஏன் பின்வாங்கினீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுது, அதனால பின்வாங்கி போயிட்டேன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட சில சம்பவங்கள், அதை குறித்து அவங்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிருப்பார்கள். எனக்கு இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, அவரை உண்மையாய் நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், கஷ்டமான காலம், கண்ணீரின் காலங்களாக இருந்தாலும், அதன் மத்தியிலும் ஆண்டவரை விசுவாசிக்க முடியும், அவரை நம்ப முடியும். எப்படி நம்ப முடியும் என்று நாம் வாசிக்கிற போது நிறைய அதற்கான காரணம் இருக்குது. கஷ்டமான காலங்களில் என்ன செய்யணும்? ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உண்மையாய் நேசிக்கிற விசுவாசி கஷ்டமான காலங்களில் என்ன செய்யணும்?
அல்லது அவர் விசுவாசிப்பதற்காக என்ன செய்யணும்? நெருக்கடியான காலங்களில் கூட நாம் அவரை விட்டு விலகி போகாதபடி இருக்க வேண்டுமானால், தொடர்ந்து அவரை பின்பற்ற வேண்டுமானால், விசுவாசிகள் செய்ய வேண்டிய ஒரு 5 காரியங்களை இந்த காலையில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை நம்புவதற்காக விசுவாசம் ரொம்ப தேவைப்படுகிறது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா நேரங்களிலும் கர்த்தரை நம்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளைதான் அல்லது அந்த விசுவாசம்தான் உண்மையான விசுவாசமாக கருதப்படும். ஒரு விசுவாசியை இவங்க உண்மையாகவே நல்ல விசுவாசின்னு சொல்லணும்னா எப்போ சொல்லணும் அப்படின்னா, கஷ்டத்திலையும் ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்கல்ல, அப்போதான் சொல்ல முடியும் இவங்க விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசம்னு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நல்ல பணம் காசு இருக்கும்போது நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அது உண்மையான விசுவாசம்னு சொல்கிறத விட, ரொம்ப வேதனை நேரம், கண்ணீர் நேரம், போராட்டங்கள், பிரச்சனை, அவமானங்கள் சூழ்ந்து இருக்கும்போது நான் நினைச்சதெல்லாம் நடக்கலை, நான் எதெல்லாம் எதிர்பார்த்தனோ அதெல்லாம் நடக்கலை, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், நான் ஜெபம் பண்ணது எனக்கு கிடைக்கல அப்படின்ற நேரத்தில் கூட என் இயேசு எனக்கு போதும்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க விசுவாசத்தை உண்மையான விசுவாசம்னு சொல்லலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா? அப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கிறோமா? விசுவாசிகள் வாழ்வில் நெருக்கங்கள் வருமா? கஷ்டங்கள், பாடுகள் வருமா? எஸ், ஆமென். பைபிளில் ஏதாவது ஒரு இடத்துல நீ இயேசுவை நம்பி வந்துட்டா உனக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு பைபிளில் எங்கேயாவது வசனங்கள் ஏதாவது இருக்கா? ஆண்டவர் நம்பினா ஆசீர்வாதம் உண்டென்று இருக்குது. கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு இருக்குது. ஆண்டவரை தேடி வர்றவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார்னு இருக்குது. ஆனால் கஷ்டமே வராது, வியாதியே வராது, எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு பைபிளில் ஒரு இடத்துல கூட சொல்லப்படலை. இன்னும் சொல்ல போனால் விசுவாசிக்கு தான் பிரச்சனையே என்ன செய்யுது, வருது. இன்னைக்கு நீங்கள் நான் சொல்கிறத பார்த்தா என்னடா இந்த காலையில் பாஸ்டர் நம்மளை ஒரு மாதிரி சோர்வுக்குள்ளான வார்த்தைகளை பேசுகிறாருன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார், உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது அவரும் சொல்கிறாரு, பாடுகளின் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும்னு அவர் சொல்கிறார். ஒரு உண்மையான விசுவாசி பரலோக ராஜ்யத்திற்கு போகணுன்னா அதன் பாதை என்னவா தான் இருக்குமா? பஞ்சுமெத்தையின் பாதை அல்ல, முட்களும் கற்களும் நிறைந்த, பாடுகள் நிறைந்த பாதையில் தான் ஒரு விசுவாசி எங்கே போகணுமா? பரலோக ராஜ்யத்திற்கு போகணுமா. ஆனால் ஒன்று, அந்த பாடுகள் மத்தியில் வெற்றிகரமாக போகிறதுக்கு நம்ம கூடவே ஆண்டவர் வருவார், அவரே வருவார். அந்த பாதை கஷ்டமாக இருக்கலாம், நித்திய ஜீவனுக்காக, பரலோக ராஜ்யத்திற்காக. அங்கே மகிழ்ச்சியான ஒரு இடம் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை, பாடுகள், வேதனை எதுவுமே இல்லாத மகிழ்ச்சியான நித்திய ஜீவன் இருக்கு. ஆனால் அந்த நித்திய ஜீவனாகிய மகிழ்ச்சியின் இடத்திற்கு, அவரோடு காலகாலமாக வாழ்கிற அந்த சந்தோஷமான இடத்துக்கு போகும் பாதை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மை ஆண்டவர் ஆயத்தமாக்கி, உருவாக்கி, நம்மை பரிசுத்தமாக்கி, விசுவாசத்தை உண்டாக்கி, ஆமென், ஸ்தோத்திரம், கொண்டு போகும் பாதை, நம்மை உருவாக்குகிற பாதை அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்மோடு கூட ஆண்டவர் நம்மோடு வருவார். அதே நேரத்தில் நான் நடக்கும்போது பாடுகள் மத்தியில் என்னால் சுமக்க முடியவில்லை, இதற்கு மேல் என்னால் நடக்க முடியாது ஆண்டவரே, என்னால் இந்த சுமைகளெல்லாம் சுமக்க முடியவில்லை, இந்த வேதனையில் என்னால் தாங்க முடியவில்லை, நான் என்ன செய்வேன், இதற்கு மேல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது ஆண்டவரேன்னு அவர் சமூகத்தில் விழுகிறார்களே, அவைகளை ஆண்டவர் தூக்கி கொண்டும் போகிறார், சுமந்து கொண்டும் போகிறார். பைபிள் அப்படிதான் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சுமக்கிறார். பாடுகளும் வேதனைகளும் உலக மக்களுக்கு வருவது போலவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. ஆனாலும் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. என்னவென்றால், தேவனாகி ஆண்டவர் நெருக்கத்தில் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர், அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறவர். அந்த பயணத்தை வெற்றிகரமாய் முடித்து தேவ சமூகத்துக்கு போகும்படி கர்த்தர் கிருபை செய்கிறவர். ஆண்டவர் நம்மை எங்கே அழைத்து கொண்டு போக வேண்டுமோ அங்கே போய் சேரும் வரைக்கும் நாம் அவரை சார்ந்து கொண்டால் அந்த பயணத்தில்
அவர்தான் பொறுப்பாக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே சார்ந்து விட்டால் அந்த பயணம் நமக்கு கஷ்டமாக இருக்காது. தேவன் வெற்றிகரமாய் கொண்டு போவார். அவர் நிச்சயமாக ஜெயம் தர போதுமானவராக இருக்கிறார். நம்புறவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. விசுவாசம் இருந்தா வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வரும்போது நீங்களே ஆமென் அல்லேலூயா சொன்னால் நீங்க அங்கீகரிக்கிற அர்த்தம், அதை ஏற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஆமேன்னு சொல்லணும். சொன்னா அது நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்றது அதுதான். நீங்க நினைச்சிடக்கூடாது தூங்குறவங்களை தட்டி எழுப்புறதுக்கு நினைச்சிடக்கூடாது. அதுவும் தான் இதுவும் தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். வசனம் ஒரு நாள் பொய் சொல்லுகிறது இல்லை. யாக்கோபு 1:2 வாசிக்கிறோம். பலவிதமான சோதனைகள் இருக்குன்னு யாக்கோபும் எழுதுறார் இல்ல. ஆனா ஆண்டவர் பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல, சோதனைகளை ஜெயிப்பதற்கு தேவன் பலனையும் ஆண்டவர் கொடுக்கிறார்னு யாக்கோபு எழுதுறார். யோவான் சுவிசேஷம் 16:33 நான் ஏற்கனவே சொன்னது போல உபத்திரவம் உண்டு, ஆனா நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வார்த்தை பாதி வார்த்தையா எடுத்துக்கிடாதீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிடாதீங்க. நெக்ஸ்ட் வரி ரொம்ப முக்கியமானது. நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உபத்திரவம் இருக்கலாம், ஆனா நான் ஜெயித்திருக்கிறேன். அந்த உபத்திரவத்து நடுவில் நானும் உங்களை ஜெயிக்க பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு இருப்பது நோக்கம் என்ன? பாடுகளையும் வேதனைகளையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:28 பவுல் எழுதுறாரு, திருமணம் செய்பவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஆமா பாஸ்டர் நான் கல்யாணம் பண்ணலாமலே இருந்திருந்தா நல்லா இருக்கும் போல தெரியுது. என்னை கல்யாணம் முடிச்சுன்னு அன்னைக்குலேருந்தே பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு. அதுக்காக திருமணம் வேண்டாம்னா சொல்ல முடியும். ஏன்னா திருமணம் ஆன பிறகுதான் நிறைய பொறுப்புகள் நிறைய என்ன செய்யுது வருது. அது வரைக்கும் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஆட்களெல்லாம் ஒரு பிடிச்சி போட்டு அதுக்கப்புறம் தான் வீடு வாடகை, மனைவிக்கு செய்ய வேண்டிய, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, எதிர்காலம் செய்ய வேண்டிய மனுஷன் ஓட ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் தனக்காக மட்டும் ஓடினவன் இப்பொழுது குடும்பத்துக்காக ஓட ஆரம்பிக்கிறான். சகோதரிமார்களும் அப்படித்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது சிலருடைய நெருக்கங்கள் சிறிதாக இருக்கலாம், சிலருடைய நெருக்கங்கள் பெரிதாக இருக்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லாதவர்கள் ஒரு அலையில சொல்லும்படி கேட்கிறேன். உங்களை பாராட்டுகிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நிறைவா இருக்கு, ஃபுல்ஃபில் 100% நல்லா இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லை, உடம்புல முழு ஆரோக்கியமாக இருக்கிறேன், வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, சுமூகமாக போயிட்டு இருக்கிறது, பாக்கெட்டில் பணம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றவங்க இருந்தால் உங்களை பாராட்ட விரும்புகிறேன். ஒரு ஆளையும் கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாங்க இல்லை, ஆனால் இருக்குது பிரச்சனை, ஆனால் வேற வேறையா இருக்குது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, வெவ்வேறு விதங்களில் இருக்குது. ஆனால் தனித்தனியாக இருக்கும். சிலருக்கு பணம் இருக்கும், ஆனால் சிலருக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கும். சிலர் ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய பொருளாதார தேவை குறைவாக இருக்கலாம். ஆரோக்கியமே இருக்கும், பொருளாதாரமும் இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரன் என்னத்தையாவது பண்ணிக்கிட்டே இருப்பான், இடைஞ்சல் பண்ணுவான். எதிர்ப்புகள் இருக்கலாம். இல்லைன்னா சொந்தக்காரன் வளர விடாமை பொறாமையினால சில பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இல்லை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒருவேளை இருக்கலாம், இருந்துகிட்டே இருக்கலாம். எப்போதான் பிரச்சனை இல்லை, வாழ்நாள் முழுசும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அவைகள் நடுவிலும் ஆண்டவரை விசுவாசித்து ஜெபம் பண்ணி ஒவ்வொன்றாக மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரங்களில் நான் ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், இன்னைக்கும் வாழ்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர், எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கிறவர். நீங்கள் பிரச்சனைகள் மத்தியில் போகும்போது, கவலைகளும் வேதனைகளின் நடுவிலே போகும்போது செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று,
குறிப்பாக எப்பெல்லாம் பிரச்சனைக்குள்ளே போகிறீங்களோ அப்பெல்லாம் செய்ய வேண்டியதை பிசாசு செய்ய விடாமல் செய்யக்கூடாததை செய்வதற்கு பிசாசு நம்மை தூண்டி விடுவான். ரொம்ப நல்லா கவனிங்க. போராட்டங்கள் நடுவில், பிரச்சனை நடுவில் பாருங்க, பிசாசு செய்வது என்னன்னா, சரியான தீர்வுக்கு நேராக நம்ம நடத்தாம, பிரச்சனை நேரங்களில் பிரச்சனை முடியணும்னு என்ன செய்யணுமோ அதுக்காக நம்மை நடத்தாம, பிசாசானவன் நம்மை பிரச்சனைகளின் நடுவில் செய்யக்கூடாததை செய்வதற்கு அவன் தூண்டி விடுகிறான். பார்த்தீங்கன்னா, பிரச்சனை நேரங்களில் பிசாசானவன் சண்டையிட தூண்டுவான், பிரச்சனை நேரங்களில் பதட்டை தூண்டுவான், தவறான முடிவுகளுக்கு நேராக அவன் நடத்துவான். சுமக்க முடியாத வேதனை, பாடுகள், வேதனைகளில் பிசாசு என்ன சொல்வான் தெரியுமா? இவ்வளோ பிரச்சனையில் நீ என்ன செய்ய போற? உன்னால் தாங்க முடியாது, நீ சமாளிக்க முடியாது, அதனால நீ இருக்கிறத விட நீ உன்னை முடிச்சுக்கோ. அப்படிதான் சாத்தான் சாவுக்கு நேராக நடத்துகிறான், தோல்விக்கு நேராக நடத்துகிறான், சோர்ந்து போக பண்ணுகிறான். உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாது, இந்த பிரச்சனை உனக்கு காலமெல்லாம் இருக்கத்தான் செய்யும், இந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வருவதற்கு உன்னால் முடியாது என்று அவிசுவாசங்களை ஏற்படுத்தி பிரச்சனை நேரங்களில் சாத்தான் நம்மை தவறான பாதைக்கு நடத்துவதற்கு முயற்சி செய்கிறான். ஆனால் இந்த காலவேளையில் தேவனாகிய ஆண்டவர் பிரச்சனைகள் மத்தியில் நமக்கு ஒரு தீர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுதும் பிரச்சனைகள் நேரங்களிலே, கஷ்டமான காலங்களில் சரியான காரியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முழு வேதாகமத்திலும் நமக்கு வேதனைகளும் கண்ணீரும் பாடுகளும் போராட்டங்களும் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்பர் 1, முதலாவது வேதாகமத்தை வாசித்து கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் எங்க போகணும்? சொல்லுங்கள், எங்க போகணும்? பைபிள் படிக்க போகணும், வேதாகமத்தை எடுக்கணும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். கஷ்டமான நேரங்களிலும் கண்ணீரான நேரங்களிலும் போராட்டங்களையும் பிரச்சனை வரும்போது என்ன தோணுது? நீங்கள் சொல்ல போறீங்க. ரொம்ப கஷ்டமான நேரத்தில் என்ன தோணுது உங்களுக்கு? என்ன செய்யணும்னு தோணுது? சுமக்க முடியாத பாரம், வேதனை, பிரச்சனை நேரங்களில் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுது? என்னங்க இப்போ என்ன பார்க்குறீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். என்ன செய்யணும்னு தோணுது? சத்தம் கேட்கலையே பிரதர்ஸ், நீங்களும் சொல்லலாம். மைக் வச்சிருக்கவங்க சொல்லுங்க. உட்காந்து அழ சொல்லுது ஒன்று, வேற ஹலோ சொல்லலாம். சுமக்க முடியாத சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் பெரிய பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, ஒரு டாக்டர் ஒன்று சொல்லிட்டாரு, அவிசுவாசமான வார்த்தை, ஒரு முள்ளு போல குத்துற ஒரு ஆளு, அல்லது ஒரு பெரிய பிரச்சனை சிக்கி கொண்டோம், குடும்ப பிரச்சனைகள், இப்படி ஏதாயிலும் ஒன்றை நம்மால் சுமக்க முடியாத நேரம் வரும்போது அவங்க சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்? உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து அழ சொல்லும். இன்னும் சில எக்ஸ்ட்ரீமாக செவுத்தில் 2 முட்டு சொல்லும். இல்லைன்னா கன்னத்தில் கையை வச்சு அப்படியே பறக்க பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்து ஒரு வேலையும் செய்யாமல் உட்கார செய்யும். இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை போய் பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பூரா சொல்லும். மக்கள் செய்கிறத நான் சொல்கிறேன். பிரச்சனை நேரங்கள் அதை கொண்டு போயிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லி அது அப்படி ஊர் பூரா பரவும், ஒரு தெரு பூரா வந்துடும். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த அக்காட்ட போய் இந்த மாதிரி ஆகிப்போச்சு பிரச்சனை, என் பையனால் அல்லது என் பிள்ளையால், எங்கள் வீட்டுக்காரால் இப்படி ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் பக்கத்து வீட்டில் பழகிறவங்கிட்ட சொல்லி நமக்காக ஆறுதல் கிடைக்குமான்னு நினைப்பீங்க. அந்த அக்கா பக்கத்து வீட்டு அக்காட்ட சொல்லி குறிப்பிட்டு சாயங்காலத்துக்குள்ளையாவது அந்த வீடு பூராமே என்ன செஞ்சிருந்தா அந்த தெருவு பூரம் பரவி போயிடுது. ஆறுதலுக்காக நீங்கள் போய் சொன்ன வார்த்தை உங்களுக்கு வேதனையாக அது மாறி போய் விடுகிறது. இந்த மாதிரி நெருக்கடியான நேரங்களில், கஷ்டமான காலங்களில் இயற்கையாக நமக்கு என்ன செய்ய தோன்றுகிறது? கோபம் வருகிறது. கஷ்ட நேரங்களில் கோபம் வருகிறது. அந்த கஷ்டத்தை கோபமாக யார் மேலேயாவது காட்ட சொல்லுகிறது. அந்த நேரங்களில் யாராவது உங்கள்கிட்ட பேச முடியுமா? அந்த நேரங்களில் கோபத்தை ஏற்படுத்தி அந்த பிரச்சனை நேரங்களில் சுமூகமான வார்த்தை வருகிறதா? அந்த நேரங்களில் எதையாகிலும் அவசரமாக செய்கிறோம். பிரச்சனை நேரங்களில் அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் பாதைகள் தப்பாக போயிடுது. சில மனிதர்கள் எல்லாம் சில நேரங்களில் அதை சண்டையாக மாற்றி விடுகிறார்கள்.
சில நேரம் அது ஆபத்தாக முடிந்து விடுகிறது. ஏதோ ஆயுதங்களால் தாக்கி விடுகிறார்கள். சில நேரங்கள் கொலையும் கூட நடந்து விடுகிறது. பிரச்சனைகளை கையாள தெரியாமல் அவசரப்பட்டு ஏதாவது செய்வதனால கொலை கூட நடந்து விடுகிறது. அது சண்டையாக மாறி அது காவல்துறை வரை போய் விடுகிறது. சில நேரங்கள் அப்படி ஆகி விடுகிறது. மனிதர்கள் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு தேவன் சொல்லும் வழிகள் இருக்கும்போது தன்னுடைய உணர்ச்சிகளையும் கோபங்களையும் அந்த பிரச்சனைகளையும் தவறான முறையிலே போவதனால அதற்கான தீர்வுகள் கிடைக்காமல் இருக்கும் பிரச்சனைகள் பெரிதாக மாறிவிடுகிறது. நான் சொல்றேன் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு முக்கியமான காரியம்னா, உங்க வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அல்லது எப்பெல்லாம் உங்களால் தாங்க முடியாத போராட்டங்கள் வருகிறதோ அப்பெல்லாம் உங்க கைகளில் வேதாகமத்தை எடுங்கள், அதை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பியுங்கள். ஆனா உண்மையில் அந்த நேரத்தில் அது கஷ்டமான வேலை இருக்கு தெரியும். ஆனா அதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். அன்பானவர்களே, அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் பைபிளுக்கு மனசு வராது. ஏன்னா அதை சாத்தான் அனுமதிக்கவே மாட்டான். அது உங்களை தனிமையாக இருக்க தான் நினைக்கும், அழுக தான் சொல்லும், அந்த பிரச்சனைகளையே நினச்சிக்கிட்டே இருக்க சொல்லும். பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு மனசு வராது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அந்த நேரத்தில் பைபிளில் உங்களுக்கு ஆறுதல் இருக்குது, பைபிளில் உங்களுக்கு பதில் இருக்குது, அந்த பைபிளில் தீர்வு இருக்குது. நீங்கள் பிரச்சனை நேரங்களில் வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள், அது உங்களுக்கு தீர்வை கொண்டு வரும். ரெண்டு கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஏனென்றால் வேதாகமம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வையும் ஆறுதலையும் அது தருகிறது. பிரைஸ் தி லார்ட். வேதாகமம் உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஆறுதலையும் தருகிறது, தீர்வையும் தருகிறது. ரெண்டு விஷயம் மறந்துடக்கூடாது. ஆறுதல்ன்றது தற்காலிகம், அப்போ அந்த நேரத்துக்கு ஒரு ஆறுதல். ஆனால் தீர்வு இருக்குல்ல, தீர்வு வந்தால் தான் முழுமையான ஆறுதல் கிடைக்கும். அப்போ ஆறுதலையும் தர்றாரு, தீர்வுகளையும் கொடுப்பதற்கு வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு அவருடைய உயிருள்ள வார்த்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதை மறந்து விடாதிருங்கள். வேதாகமம் என்பது எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆறுதலாக இருக்கு. அன்பானவர்களே, தவறு செய்யும் போது அந்த வேதாகம் நம்மளை கண்டிக்கிறது, கவலை நேரங்களில் ஆறுதல் தருகிறது, குழப்பமான நேரங்களில் வேதாகம் வழிகாட்டுகிறது, பலவீனமான நேரங்களில் வேத வசனம் பலனை கொடுக்கிறது. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் வேதாகம் நமக்கு கிரியை செய்கிறது. அல்லேலூயா. எல்லா புத்தகங்களும் அப்படி இல்லை, வேதாகமும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் சில புத்தகங்கள் எல்லாம் அது குறிப்பிட்ட காரியத்திற்காக மட்டும்தான். ஒரு அறிவியல் புத்தகம் அறிவியலை புகட்டுகிறது, வரலாற்று புத்தகம் வரலாற்றை மட்டும் சொல்லுகிறது. ஆனால் வேதாகமம் அப்படி இல்லை, அந்தந்த மனிதனுக்கு தேவையானவைகள் எல்லாம் சொல்லுகிறது. வேதாகமத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், அறிவியலும் உண்டு, கணக்கும் உண்டு, வரலாறும் உண்டு, எல்லாம் நிறைந்த ஒரு புத்தகம் இந்த வேதாகமம். நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் பொருட்களை வாங்கும்போது நம்ம கையில் ஒரு புத்தகம் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, ஒரு டிவி வாங்கினா கூட அந்த டிவியோடு ஒரு புத்தகம் வரும். ஒரு செல்ஃபோன் வாங்கினா கூட செல்ஃபோனோடு ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. அந்த புத்தகம் என்ன புத்தகம் அது? அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பொருளை பற்றியதான விவரங்கள் எல்லாம் அதில் இருக்கும். அதை எப்படி இயக்க வேண்டும், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ண வேண்டும், அதை என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருந்தால் எப்படி கையாள வேண்டும், அதில் என்னென்ன பொருட்கள்லாம் என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது அப்படின்ற முழு விவரமும் அந்த ஒரு புத்தகத்தில் இருக்குது இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அப்படி தான். ஆமீன். அன்பானவர்களே, ஒரு டிவி இயக்குவதற்கான எல்லா வழிமுறைகளையும் ஒரு மேனுவலாக கொடுத்துருக்கிறார்களே, அந்த மேனுவல் புக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மேனுவல் புக் எது அப்படின்னா இந்த வேதாகமம் தான். நாம் எப்படி வாழணும், எப்படி கையாளணுன்ற முழு விவரங்களையும் சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம். ஒரு மனுஷனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய வாழ்வின் மரணம் வரைக்கும், மரணத்துக்கு பிறகும் உள்ள வாழ்க்கையை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் இந்த வேதாகம் மட்டும்தான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 119 அதில் 49, 50 வசனங்கள், இந்த 2 வசனங்கள் இப்படி சொல்லியிருக்கு: நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய வசனம்தான் என்னுடைய சிறுமையில் அது ஆறுதலாக இருக்கிறது. வாழ்க்கையின் கஷ்டமான நேரங்களில் தாவீது வசனத்தாலே ஜெயித்திருக்கிறான். வசனம் அவனுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கு. நீங்க ஒரு மனமா கஷ்டமான நேரங்களில் வேதாகமத்தை எடுத்து வாசித்துட்டே இருங்க. சிலர் பார்க்கும்போது நீங்க செய்யறது
தப்பாக தெரியும், பைத்தியமாக கூட தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாளேன்னு இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், நீங்களாக யோசித்து எடுக்கும் முடிவுகள் கஷ்டம். ஆனால் வேதம் படிக்கும்போது, பைபிள் படிக்கும்போது, நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதோ படித்து முடிக்கும் போதோ உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை உங்கள் மனசில் ஆண்டவர் தருவார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளை காணாமல் தேடிட்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா ஆண்டவருக்கு அது காண்பிக்கிறாரு, ஞாபகத்தை கொடுக்குறாரு, அல்லது என்ன செய்யணுன்ற தீர்வு ஆண்டவர் கொடுக்குறார். ஒரு பிரச்சனையில் என்ன செய்யலான்னு தெரியாத நேரங்களில், குழப்பமான நேரங்களில் பைபிள் படித்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வழியை ஆண்டவர் கொடுக்குறாரு என்பதை மறந்துடாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படி சொல்லுது: இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு பைபிள் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன கவனிக்கிறீங்களா? முன்னாடி மாதிரி நீங்களே சொல்லுங்களேன், நீங்களே முன்னாடி மாதிரி பைபிள் படிக்கிறீங்களா? உங்களையே கேட்டுக்கோங்க. நீங்கள் முன்னாடி எவ்வளவு நல்லா பைபிள் படிச்சிங்க, இப்போ நீங்கள் எப்படி பைபிள் படிக்கிறீங்க? தயவு செய்து சொல்கிறேன், உங்களை ஒரு முறை கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் பைபிள் வாசிப்பு நேரம் எவ்வளவு இருக்குது? தினந்தோறும் பைபிள் படிக்கிறீங்களா? சகோதரர்களே, நீங்கள் டெய்லி ஒரு முறையாவது பைபிள் படிச்சிடுறீங்களா? உங்களை நீங்கள் ஒரு முறை பரிசோதிங்க. ஒரு வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு விசுவாசி உண்மையாகவே கர்த்தருக்காக நிற்கிற விசுவாசியாக இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையை பைபிளில் தான் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறான். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவன் வேதாகமத்தை படிக்கிறான். ஏன்னா இங்கே தான் பைபிளில் தான் அவருடைய வார்த்தை இருக்குது. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற ஆள் பைபிளை படிக்கலைன்னா அவங்க கர்த்தரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க பைபிளே படிக்கலைன்னா சொல்லுங்களேன். ஏங்க கஷ்டமாக இருக்கா சொல்கிறதுக்கு? இல்லை, பைபிளே படிக்காதால் கர்த்தரை விசுவாசிக்கிறான்னு சொல்ல முடியாது தானே? ஹலோ ரைசலா, நான் உங்களுக்கு அன்பாக கேட்குறேன், டெய்லி பைபிள் படிச்சிருங்க. டெய்லி பைபிள் படிங்க. ஏன்னா வசனம் தான் நம்மளை ஜெயிக்க பண்ணுது. வசனம் தான் அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வரும்போது உங்களுக்கு தெரியும். வேத வசனம் பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஆயுதம். பைபிளில் சொல்லியிருக்கு, வேதாகமம் வசனங்கள் எல்லாம் பட்டயமாக இருக்கான். சர்வாயுத வர்க்கத்தில் வேத வசனங்கள் பட்டயத்துக்கு சமமாக இருக்குது. பட்டயத்துக்கு சமமாக இருக்குது. ஏன்னா இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஒரு யுத்த வீரன் அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தான் சத்துருவை காலி பண்ணுறது. மீதி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னை சேஃப்டி பண்ணுறது தான். ஒரு கேடயம், காலில் பாதரட்சை, ஷூ, மார்க்கவசம், தலைசிரா, அதெல்லாம் இருக்குது. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 13 இருந்து. அப்போ சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்றே ஒன்று தான் சத்ருவை வீழ்த்துறது. நீங்கள் பட்டயம் இல்லாமல் இருந்தால் உங்கள்கிட்ட கேடயம் இருக்கலாம், மார்க்கவசம் இருக்கலாம், தலைசிரா ஹெல்மெட் இருக்கலாம், பாதரட்சை இருக்கலாம். இந்த சர்வாயுத வர்க்கத்தில் எல்லாமே இருந்தாலும் பட்டயம் மட்டும் ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சாத்தானுடைய ஆயுதங்களை தடுத்துட்டே இருப்போம். இப்படியே எத்தனை நேரம் தடுத்துட்டே இருக்கிறது? எப்போ அவனை வீழ்த்துறது? அவனை வீழ்த்தினாதான் இந்த பட்டயத்துக்கு, இந்த கேடகத்துக்கு வேலை இல்லாமல் போயிருமே. அப்படின்னா எது தேவைப்படுது அப்படின்னா, எப்பெல்லாம் சாத்தான் நமக்கு விரோதமாய் எதிரிட்டு வருகிறானோ, எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, அப்பெல்லாம் நமக்கு தேவையானது கேடயம் மட்டுமல்ல, நம்முடைய கையில் வசனமாகிய பட்டயம் இருந்தால் அந்த சத்ருவை வீழ்த்தி முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு எது உதவுது? இந்த பட்டயமாகிய வசனம் தான் உதவுது. 2 கை தட்டி கர்த்தரை தோத்திர முடிஞ்சா கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இதை வெறும் வார்த்தையா மட்டும் எடுத்துக்கிடாதீங்க. இன்று முதல் கொண்டு நீங்க அந்த வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அன்பா சொல்றேன், தயவா சொல்றேன், வீடுகளில் நீங்க வசனம் வாசிக்காம இருக்காதீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவன் பாக்கியவான். ஆமென் ஸ்தோத்திரம். இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்கிறவன் பாக்கியவான் வசனம் சொல்லுது. அன்பானவர்களே, இன்னும் ரொம்ப சொல்ல போனா மத்தேயு 4:4 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்ததே வசனத்தால தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து வசனத்தை முக்கியப்படுத்தினார்.
இயேசுவை நம்புற நீங்க அவர் நம்பின வசனத்தை நாமும் நம்பணும். இயேசு ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்படி இது நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வசனம் அப்படி நடக்குமா? வசனம் உண்மையாக உள்ளது. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் பைபிள் படிக்காமல் விட்டுறாதீங்க. எவ்வளோ நாளாச்சு நீங்கள் வேதாகம் படித்து? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒருவேளை காலையில் படிக்காமல் வந்திருக்கலாம். நேற்று நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களா? ஒவ்வொரு நாளும் காலையிலோ மாலையிலோ வேதத்தை வாசிக்கிறீர்களா? காலையில் ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் வேதாகமத்தை வாசிக்காமல் வேலைக்கு போகாதிருங்கள். ஒருவேளை காலையில் ரொம்ப பிஸியாக இருந்தால் இரவுக்குள்ளாக ஒரு நேரத்தில் வேதாகமத்தை வாசித்து விடுங்கள். ஏனென்றால் வேதத்தை வாசிக்கிறவன் தான் அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறவன். வேதாகமத்தை வாசிக்கிறவன் தான் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற மனுஷனாக இருக்க முடியும். பிரச்சனை நேரங்களில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், பைபிள் எடுத்து படிங்க. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை ஆண்டவர் கொடுப்பார். ரெண்டாவது, ஜெபம் பண்ணுங்கள். பிரச்சனைன்னு வரும்போது செய்ய வேண்டியது ஜெபம். எத்தனை பேர் பிரச்சனை வந்தால் ஜெபம் பண்ணுறீங்கன்னு நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஹலோ, பிரச்சனையான நேரத்தில் நிறைய பேர் ஜெபிக்கிறதே இல்லை. ஏன்னா ஜெபிக்க மனசு வரல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழ தோணுது, மற்றவங்ககிட்ட பிரச்சனையை சொல்ல தோணுது, இல்லை என்றால் சண்டை போட தோணுது, இல்லை என்றால் கவலைப்பட தோணுது, அந்த பாரத்தை சுமக்க தோணுது. ஆனால் ஜெபம் பண்ண தோணலை. எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை பாஸ்டர், எனக்கு இவ்வளோ தேவை இருக்கு, அதை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மனுஷன் எனக்கு விரோதமா அதை செய்கிறான், இதை செய்கிறான், நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு விரோதமாக நடக்குது. பிரச்சனைகளை எல்லாம் பட்டியலிடுவார்கள். ஆனால் ஒரு நாள் கூட முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் அதை சொன்னதில்லை. பிரச்சனையான நேரங்களிலே தானே சுமந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அந்த பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைக்க மனமில்லை. இது 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 ஒரு புள்ளி விவரம் தான். நிறைய பேர் மறுக்க முடியாது. நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு, ஆனால் ஜெபம் பண்ணல. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தீர்ப்பதற்கு அவர்களாக சில வழிகளை தேடுகிறார்களே ஒழிய ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு தீர்வு தாரும்னு கேட்க மனசு வரல. அதை செய்து பார்க்குறாங்க, இதை செய்து பார்க்குறாங்க, அவங்ககிட்ட சொல்லி பார்க்குறாங்க, எதையாவது ஒன்று பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்துடலாமான்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளும் ஆண்டவரை எனக்காக நீர்க்கிரியை செய்யும் என்று தேவ சமூகத்தில் ஜெபித்ததில்லை, உபவாசம் இருந்ததில்லை. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகளின் நேரங்களிலே நீங்களாக எடுக்கிற முயற்சிகள் ஒருவேளை ரெண்டாவதா இருக்கட்டும். பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்க முயற்சியை பண்ண வேண்டாம்னு சொல்லல. பிரச்சனைகள் தீர நீங்க முயற்சி பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். இல்ல அன்பானவர்களே, உங்களை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். உங்களை நான் காயப்படுத்துறணும், உங்களை குற்றவாளி ஆக்கணுன்றதுக்காக நான் இந்த செய்தியை கொடுக்கல. நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடுவில் ஜெயம் பெறணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராட்டங்களை சந்திக்கிறீங்களோ, பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ, அப்போ உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றை மறந்துடாதீங்க, ஜெபிக்க மறந்துடாதீங்க. நான் என்ன செய்கிறேனோ அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நான் ஜெபிக்கிறேன். அநேக நேரங்கள் நானும் பாஸ்டர்மாவும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். சில நேரங்களிலே பிரச்சனைகள் பெரிதாகும் பொழுது அதற்காக ஒரு நாளை குறித்து உபவாசம் இருக்கிறோம். வீட்டிலே ஒரு நாள் இருந்து ஜெபிக்க நினைக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாடல்களை பாடி கரங்களை தட்டி 2 பேர்னாலும் பரவாயில்ல பாட்டு பாடி கைத்தட்டி ஜெபம் பண்ணி, ஆண்டவர் எங்களுக்காக ஒரு தீர்வை ஏற்படுத்தும் ஆண்டவரே தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறோம். உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் குடும்பங்களிலே போராட்டம் பிரச்சனை வரும்போது ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் உபவாசம் இருங்கள், குடும்பமாக இருங்கள். ஒருவேளை கணவன் வராவிட்டால் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து இருங்கள். வேற யாருமே வராட்டா சகோதரா, நீங்க தனியா உபவாசம் இருங்க. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையா சொல்றேன், கர்த்தர் சமூகத்தில் காத்து ஜெபம் பண்ணி தன் பாரங்களை வேதனைகளையும் தேவ சமூகத்தில் இறக்கி வச்சு கத்தட்ட தன் பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக ஒரு நாள் நிச்சயமாக வானம் திறக்கும், தூதர்கள் இறங்கி வருவார்கள். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு வெற்றி நாள் வரும்.
நீங்க சொல்வீங்க, மற்றவங்கிட்ட சொல்வீங்க, கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ண எனக்கு ஒரு வழி திறந்தார். நீங்களும் உங்க பிரச்சனையில தேவ சமூகத்தில் நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்லும் அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஹலோ, நான் நிறைய பேரை பார்க்கறதுனால சொல்றேன், தலைக்கு மேல பிரச்சனை இருக்கும், ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அந்த பிரச்சனைகளை வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பக்கத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். வேதம் வாசிக்கவோ ஜெபம் பண்ணவோ மனசு அவங்களுக்கு வராது. அவர்கள் தாங்களாக அந்த பிரச்சனையை தீர்க்க சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை நீங்கள் மட்டுமே சிந்திக்காதீங்க. ஜெபத்தில் காத்திருக்கும் போது அவரே உங்களுக்கு திட்டங்களை தருவார். அன்பானவர்களே, சங்கீதம் 46:1 நாம் வாசித்தோமே, தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அவர்தான், எனவே அவரிடத்திலே ஜெபியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வருத்தங்களையும் பாரங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருகிற, ஆமென், ஸ்தோத்திரம், அமைதி தருகிற, மகிழ்ச்சியை தருகிற, விடுதலை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். சொல்ல, என்னிடத்தில் வாருங்கள், அவர் சமூகத்தை தேடுங்கள். ஒரு நாள் ஒரு வீட்டில் பயங்கர பிரச்சனை. அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். நாங்கள் கவலையோடு போகிறோம் அந்த வீட்டில். ஐயோ, இந்த பிரச்சனையில் இந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி. ஆனால் உள்ளே போன உடனே பார்த்தா உள்ள டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, குடும்பமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த வீட்டில் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கு. வீட்டின் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கு. ஆனால் வீட்டில் என்ன ஓடுது? ஹலோ, தீர்வு கிடைக்குமா? தேவன் தீர்வு கொடுக்க இறங்கி வருவாரா? பல குடும்பங்களில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் குடும்பத்துக்குள்ள ஜெபம் இல்லை, தேவ சமூகத்தை தேடுவதில்லை. அங்கே அந்த குடும்பத்துக்குள்ள தேவன் இருக்க முடியாத அளவுக்கு வேற ஒன்று அங்கே இருக்கிறது. தேவன் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு அங்கே ஒரு கட்டு இருக்கு. பிரச்சனை நேரங்களில், போராட்டங்களின் நேரங்களில் உங்கள் வீட்டில் ஜெபம் அதிகமாகட்டும், உங்கள் வீட்டில் வேத வாசிப்பு அதிகமாகட்டும். அன்னாளை பற்றி நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1:10 சொல்லும்போது, அவள் தேவாலயத்தில் போய் அழுது ஜெபித்தாள். அவளுடைய பிரச்சனை மிக பெரியது, அவளால் சுமக்க முடியாத பிரச்சனை. அன்னாள் பற்றி உங்களுக்கு தெரியும். அவளுடைய சக்களத்தின் சொல்லியிருக்கு. அவன் கணவருக்கு இன்னொரு மனைவி, இவளுக்கு குழந்தை இல்லை என்பதனால் இன்னொரு மனைவி பெண்ணை திருமணம் செய்திருக்கிறான், எல்கானா. அவளுக்கு குழந்தை, 2வது திருமணம் செய்தவளுக்கு. அவள் அன்னாளை அவ்வளவு அடிமைப்படம் பண்ணுகிறாள், துன்புறுத்துகிறாள், அவமானப்படுத்துகிறாள். இவளுக்கு குழந்தைகள் இல்லை என்கிற ஏக்கம் ஒரு பக்கத்தில். ஆனால் அதையும் தாண்டி பெண்ணினால் செய்யக்கூடியதான அவமானங்கள், வார்த்தைகள், சொல்லும் வார்த்தைகள் இவளை காயப்படுத்தி அழுகிறாள். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அன்னாளுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அவள் என்ன செய்தாள்? அவமானங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் அவள் என்ன செய்தாள்? அதைத்தான் இந்த காலையில் சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளை, அன்னாளை போல போராட்டம், பிரச்சனை, வேதனை, கண்ணீரின் நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அன்னாள் ஒரு நல்ல அடையாளம். அன்னாளுக்கு இவ்வளவு பிரச்சனை நடுவில் என்ன தோணி இருக்கணும்? அவளுக்கு அழ தோணுச்சுது, கவலை இருந்தது, சாப்பிட மனதில்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் மனசுகளை தோணுது, எனக்கு பிள்ளை இல்லை என்பதனால தான் இவள் இவ்வளவு வேதனைப்படுத்துகிறாள். பெண்ணினாள், அவளை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று அவளோடு சண்டையிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒரு சாதாரண பெண், சராசரி பெண்மணி இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவளை, தன்னை காயப்படுத்துகிறவளை காயப்படுத்தத்தானே தோன்றும். பெண்ணினால் மேலே கோபம் வரத்தானே செய்யும். அல்லது தன் கணவனிடத்தில் சண்டையிட்டாளா? அப்படி சொல்லப்படவே இல்லை. தீர்வு எங்கேயோ அங்கே தான் அவள் போனாள். பிரச்சனையோடு சண்டையிடாமல் பிரச்சனை தீர்க்கிற தேவனிடத்தில் அவள் போனாள். பிரச்சனைக்கு போகாதீங்க, தேவனிடத்தில் போங்க, அவர் தான் பிரச்சனையை தீர்க்கிறவர். அல்லேலூயா.
பைபிள்ல படிக்கிறோம், ராகேல் ஆமென் ஸ்தோத்திரம் யாக்கோபை பார்த்து கேட்கிறான், எனக்கு பிள்ளை கொடும், இல்லை என்றால் சாகிறேன் என்று சொல்லுகிறாள். ராகேலை போல அண்ணால் எல்கானாட்ட போயிட்டு எனக்கு பிள்ளை கொடும் சாகிறேன் என்று கணவன்கிட்ட சண்டை போட்டாளா? இல்லை என்றால் அவள் போய் பெனினாள்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுறீங்க ஒரு பொம்பளையான்னு தன் சக்கரத்திட்ட போய் சண்டையிட்டாளா? பிரச்சனை இருக்கும் இடத்திலே மோதாமல் பிரச்சனை தீர்க்கும் இடத்திலே போய் காத்து கிடந்தால், தேவனே நீர் எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் அந்த குழந்தை உமக்காக தருகிறேன் பொருத்தனை பண்ணி அவள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள். தன் இருதயத்தெல்லாம் கர்த்தர் சமூகத்திலே ஊற்றி விட்டாள். இன்னைக்கு நீங்களும் நானும் பிரச்சனையோட தான் சண்டை போட்டிருக்கிறோம், பிரச்சனையோட தான் போட்டி. ஆனால் பிரச்சனையை தீர்க்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவற்றை போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணா எளிதான ஒரு தீர்வை கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரு. எசேக்கியா ராஜாவை பற்றி 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 2 இடத்துல ஒரு அழகான சம்பவம் இருக்கு. பைபிளை படிக்கும்போது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசீரிய ராஜா அவனுடைய தளபதி சனகரிப் யுத்தத்துக்கு வருகிறான். பெரிய நீண்ட வேத பகுதி, ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன். எசேக்கியாவால் அந்த அசீரியாவை மேற்கொள்ளக்கூடிய பலன் இல்லை. அந்த எசேக்கியா ராஜா அழுகிறான், அவன் கேவலமாய் பேசுகிறான். 2000 குதிரைகளை தருகிறேன், அதில் ஏறக்கூடிய வீரர்களை நீ ஏற்படுத்த முடியுமான்னு கேட்கிறான். மந்திர ஆலோசனை செய்கிறாயே, நான் எத்தனை ராஜாக்களை வீழ்த்தி இருக்கிறோம், உங்கள் முற்பிதாக்களை கேட்டுப்பார், எத்தனையோ தேசங்களை பிடித்திருக்கிறோம், உன் தேசத்தையும் பிடித்து அடிமையாக்குவோம் சொல்றான். நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றுவாரா என்று எங்கள் கைகளிலிருந்து காப்பாற்றும் தேவர்கள் எங்கே? தேவனாகிய கர்த்தரை தூஷிக்கிறான். எசேக்கியாவின் நம்பிக்கை கர்த்தர் காப்பாற்றுவார் என்று. ஆனால் அந்த அசீரிய ராஜா சொல்றான், உன் தேவன் உன்னை காப்பாற்றுவாரா? எங்களுடைய கைகளில் எந்த தேவனும் காப்பாற்றியதில்லை, நீ நம்புகிற உன் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கைகளிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியுமா என்று சவாலாய் பேசுகிறான். இதெல்லாம் கேட்டுட்டு எசேக்கியா ரொம்ப கலங்கி போய் நிற்கிறான். நான் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, 2 முறை அப்படி வந்த போதும் எசேக்கியா செய்த ஒரே வேலை, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆள் அனுப்பி இந்த விஷயத்தை சொல்லிட்டு இவன் ஆலயத்தில் போயிட்டு அந்த கடிதத்தை விரிச்சு வச்சுட்டு, ஆண்டவரே பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அவன் சொல்றான், யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் யுத்தம் செய்வதற்கு எனக்கு வழி இல்லை, நான் என்னப்பா செய்ய முடியும்? நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நான் உண்மையை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தீங்குக்கு என்னை விலக்கி பாதுகாக்கணுமே சொல்லி ஒரு ராஜாவாகிய ஒரு எசேக்கியா வந்து தேவ சமூகத்தில் காத்திருப்பானால், இல்ல ராஜா தானே, ஒரு 100 பேரை சொல்லி உபவாசம் பண்ணுங்கன்னு ஆளை அனுப்பி விட்டானா? மற்றவங்கள்ட்ட சொன்னானா? எசேக்கியாட்ட சொல்லிட்டு பாஸ்டர்ட்ட சொல்லியாச்சு பார்த்துக்கிடுவாரு விட்டானா? இல்லை, ஒரு பக்கம் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்னாலும் இவன் போய் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆலயத்தில் தேவ சமூகத்தில் அழுது மன்றாடி ஜெபிக்கிறான். நடந்தது என்ன? ஆண்டவர் வந்து இடி முழக்கங்களை உண்டாக்கினாரு. அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு அடிப்பட்டு துரத்துப்பிட்டு ஓடி போனார்கள். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். அவன் கேட்டான், என் கைக்கு உங்க தேவன் தப்பு வைப்பாரான்னு. ஆண்டவர் பார்த்தாரு, என்னட்டதையே பேசுறியான்னு சொல்லி கர்த்தரே அதை பார்த்துக்கிட்டாரு. பிரச்சனை நேரங்களில் ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது அந்த பிரச்சனையை அவன் கையிலிருந்து கர்த்தரை வாங்கி கொண்டு அந்த பிரச்சனையை அவரே கையாளுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், பிரச்சனை நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் விழுந்துட்டோம்னா அந்த பிரச்சனை யார் கையில் எடுத்துக்கிறா? ஆண்டவரை எடுத்துக்கிறார். உங்களை அன்பா சொல்கிறேன், பிரச்சனை நேரங்களில் ஜெபம் பண்ணுங்க. 3வது நான் சொல்கிறேன், பிரச்சனை நேரங்களில் கடந்த கால விசுவாசத்தை நினையுங்கள். வாங்க முடியாத வேதனைகள், சோர்வுகள், கண்ணீர், பாரங்கள், திடீர்னு ஒரு பிரச்சனை, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு நேரத்தில் நீங்கள் உடனே அப்போது உள்ளதான் உங்களுக்கு கண்ணுக்கு தோணும், அல்லது அவிசுவாசம் தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வரும். அந்த நேரங்கள்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்று, தேவ பிள்ளைய, கடந்த காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகளை நினையுங்கள். கடந்த காலங்களில் உங்களை ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினையுங்க. கடந்த காலங்களெல்லாம் உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதை மறந்து விடாதிருங்கள். உண்மையாகவே அவைகள் உங்களை ஊக்கப்படுத்தும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நினையுங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நம்புங்கள்.
ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை எப்படி இருக்கு? இம்மட்டும் உதவிய எபெனேசர். எபெனேசர் அப்படின்னா இதுவரை உதவி செய்தார்னு அர்த்தம். ஒரு கல்லை எடுத்து அதற்கு வைத்து பெலிஸ்தியர் மேல தேவன் கொடுத்த வெற்றிக்காக அங்கே ஒரு பெரிய நினைவு தூண் வைக்கப்படுகிறது. அதற்கு பேர் என்ன? எபெனேசர்னு பேரு. இதுவரை உதவி செய்தார். அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் பிரச்சனை இடமா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க நிற்கிற இடம் ஒரு போராட்டமா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனை மத்தியில் நிற்கும் போது நீங்கள் கடந்த காலங்களிலே உங்கள் தேவன் உங்களுக்காக செய்தாரே, அற்புதம் செய்தாரே, அதை ஒருமுறை கூட நினைத்து பாருங்கள். யோர்தானுக்கு முன்பாக நிற்கும் போது செங்கடலின் அனுபவங்களை ஒரு முறை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி, யோர்தானுக்கு வரும்போது செங்கடல்ல நடந்ததை மறந்துடாதீங்க. பிரதர் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? யோர்தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் செங்கடல் தாண்டி தான் யோர்தானுக்கு வந்திருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். யோர்தான் பிரவாகித்து ஓடுதான். அறுப்பு காலங்களில் கரபுரண்டு ஓடக்கூடிய நதி. இந்த யோர்தானை எப்படி கடந்து போகிறதுன்னு இஸ்ரவேலுக்கு தெரியல. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, சில வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறாரு. திகைச்சு போய் நிற்கிற யோசுவா, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செய்தது அந்த மக்கள் நினைச்சு பார்க்கணும். கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்துறாதீங்க, தேவனை தூசிச்சிடாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அந்த நேரங்கள்லாம் வாய் துடிக்கும் பல காரியத்தை சொல்றதுக்குள்ள பிரச்சனை வந்துட்டுனா சிலர்லாம் சரளமா வார்த்தை விட்டுருவாங்க. வார்த்தையை விட்டுறாதீங்க. ஹலோ, பிரச்சனை நேரங்களில் வார்த்தையை விட்டுறாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, ஆமா என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன், நான் அவ்வளோ நாள் கத்தரை நம்பி இருந்தேனே, தப்பாரு அவளுக்கு முன்னாடி என்னை கத்தர் தலைகுனி வச்சுட்டாருல்ல, இந்த இயேசுநாதர் என்ன செஞ்சார் எனக்கு அப்படின்னு ஏராளமான வார்த்தைகளை பேசி ஆண்டவரை தூசிச்சிடாதீங்க, வார்த்தையை தவற விட்டுறாதீங்க. கொஞ்சம் பொறுமையாயிருங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. பிரச்சனைக்கு முன்னாடி நிற்கும் போது, யோர்தானுக்கு முன்னாடி நிற்கும் போது நினைங்க, அன்னைக்கு நம்முடைய தேவன் செங்கடலுக்கு முன்னாடி இப்படி ஒரு நாள் நின்ன போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செங்கடலை பிளந்து வழி நடத்தினாரு. அதே போல இப்போதும் ஆண்டவர் செய்ய வல்லமையானவர்னு ஒருவர் நினைங்க, விசுவாசிங்க. விசுவாசம் குறைஞ்சிட்டுனா ஆண்டவருடைய அற்புதம் என்ன செய்யாது, கிடைக்காது. ஆண்டவரால் முடியுங்க. கர்த்தர் உங்க கண்ணீரை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. சின்ன பிரச்சனை தான் கர்த்தர் மாற்றிடுவார், இது பெரிய பிரச்சனை இல்லை, அது எப்படி அவர் மாற்றுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன பிரச்சனையும் அவர் மாற்ற முடியும், பெரிய பிரச்சனையும் அவர் மாற்ற முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கடந்த கால விசுவாசத்தை நினையுங்கள். உபாகம் 6:12 சொல்லியிருக்கு, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ அடிமைப்பட்டு போய் கடந்த இடத்திலிருந்து அவர் தான் உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அவர் இன்னும் உன்னை கடைசி வரைக்கும் ஆண்டவர் நடத்துவாரு. உன்னை நடத்துகிற தேவன் யாருன்னா, பார்வோன் கையிலிருந்து உன்னை விடுவிச்சார்ல, அவர் தான் உன்னை நடத்த போறாரு. பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் பிசாசின் பிடியிலும் பொல்லாத வல்லமைகளுக்குள்ளும் சிக்கி இருந்த உன்னை கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் தம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து உன்னை அவருடைய பிள்ளையாக மாற்றினாரே, விடுவித்தாரே. அந்த சர்வவல்லமையுள்ள தேவன் அல்லவா உன்னுடைய தேவன். உன் பாதைகளில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைக்க அவர் போதுமான தேவனா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். என்னை நினைவூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டு சொல்ல, என்னை நினைச்சுப்பார், நான் உனக்கு செய்ததை நினைத்துப்பார். சங்கீதம் 103 அதில் 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையுமே செய்யலன் அப்படின்னு சொல்றவங்க இங்கே இருக்கீங்களா? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இயேசு எனக்கு ஒரு நன்மையுமே செய்யலன்றவங்க இருக்கீங்களா? ஆமேன். அவர் நன்மை செய்திருக்கிறான்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு நன்மையுமே செய்யலன்னு ஒரு அலையில சொல்லுங்களேன். இல்லை, ஏன்னா அப்படி சொன்னாங்கன்னா நன்றி இல்லாத ஆள்னு அர்த்தம். இயேசு எனக்கு ஒரு நன்மையுமே செய்யலைன்னா நம்ம யாரு? இன்னைக்கு இந்த காலையில் இருந்து சேர்ல இருந்து உட்கார்ந்துருக்கீங்களா, அதுவே ஒரு பெரிய நன்றி. ஏகப்பட்ட பேர் இங்கே இல்லை, அம்மாவா இல்லையா? சோத்திரம். ஒரு நிமிஷம் தாங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அவருடைய கிருபை நான் நினைக்கிறேன். ஒரு மேடையில் ஒரு வாலிப பிள்ளை, இப்போல்லாம் 20 வயசு 25 வயசு 30 வயசுல நின்ன இடத்துல போகுதுங்க உயிர். நியூஸ் பார்க்குறீங்களா? ஒரு இளம் பிள்ளை
கொஞ்சம் வயசு தான், 20 வயசு 22 வயசு தான். முன்னாடிலாம் சொல்லுவாங்க வயசானவங்களுக்கு தான் அது வரும், சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஒன்றும் வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஹார்ட் அட்டாக் 20, 25, 18, நல்ல புஷ்டியான உடம்பு, எதுனாலும் பிரச்சனையே கிடையாது. யாருக்கு எப்போ என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. கர்த்தரை மட்டும் நம்பி இருப்போம். பிரைஸ் தி லார்ட். நின்ன இடத்துல அப்படியே சாஞ்சிடுறாங்க, அவ்வளோதான். சமீபத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி மேடையில் அவர் பேசிக்கொண்டு ஒரு காவல்துறை அந்த அந்த ட்ரெஸ்ஸோட கீழே சாஞ்சார். இந்த உலகம் பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர் அப்படின்றத உணர்வோம். ஆண்டவர் நன்மை செய்தார்ன்றதை சொல்ல மறக்காதீங்க. 4வது சொல்கிறேன், கஷ்டமான நேரங்கள்லையும் விசுவாசமாக இருப்பது எப்படின்னா, பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே கஷ்டம், ஆனால் அப்படி செய்யணும். கஷ்டமான நேரங்களில் என்ன செய்யணும்? நம்பர் 1 சொல்லுங்கள் எல்லாரும். நம்பர் 1 செய்யணும், பைபிள் படிக்கணும். 2வது கஷ்டமான நேரம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். 3வது கஷ்டமான நேரங்களில் கடந்த கால ஆண்டவர் நன்மைகளை நினைக்கணும். 4வது பொறுமையாக இருக்கணும். இந்த 4மே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த நேரத்தில் அது வராது, வேற எது இல்லாமல் வரும், ஆனால் அது வராது. அந்த மனசு வராது, வேற என்னெல்லாமோ தோணும். ஆனால் உண்மையா கஷ்டமான நேரங்களில் விசுவாசமாக இருந்து வெற்றி பெறணும்னா பொறுமையாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? பிரச்சனை நேரங்களில் அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் நல்ல முடிவாக என்ன செய்யாது, இருக்காது. உங்களுக்கு தெரியுமா? சில நேரம் பொறுமையாக இருந்தாவே சில விஷயம் சால்வ் ஆகிடும். சில நேரம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும், பொறுமையாக இருந்துட்டா போதும். ஆனால் அந்த நேரத்தில் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், பிரச்சனை பெருசாகிடும். உதாரணம் சொல்கிறேனே, ஆண்டவருடைய படைப்பை, நம்ம உடம்பு, நம்ம சரீரமே ஆண்டவர் படைச்சிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு படைப்பு நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுவாக சால்வ் ஆகிற மாதிரி ஆண்டவரை ட்ரீட்மெண்ட்டை உள்ளே வச்சிருக்காரு. ஹலோ, உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய பாடியில் என்ன வியாதி வந்தாலும் அந்த வியாதி ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உள்ளுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாரு? அதுக்கான மருந்துகளை வச்சிருக்கார். ஸ்தோத்திரம். தவறான பாக்டீரியா இருக்கிற மாதிரி நல்ல பாக்டீரியாவும் பாடியில் இருக்குன்றாங்க. உடம்புல இருக்கக்கூடியதுன புழுக்கள் எல்லாம் எல்லாமே கெட்டதல்ல, நல்ல புழுக்கள் இருக்குது, நல்ல பாக்டீரியா இருக்குது உடம்புக்குள்ள. இந்த கெட்ட பாக்டீரியா உள்ளே வரும்போது நல்ல பாக்டீரியா அதை என்ன செஞ்சிருது? கொல்லுது. ஆண்டோடைய அமைப்பு அப்படி இருக்குது. சரீரத்தில் சில விஷயங்கள் அப்படி இருக்குது. நம்ம ஆளுக்கு உடனே என்ன செய்யணுமா? காய்ச்சல் வந்தால் கூட அது என்ன ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஆண்டு உள்ளே வச்சுருக்காரு. ஆனால் நம்ம உடனே பேராசிட்டமால் தூக்கி போடு, சிலெல்லாம் போதும் ரெட்டியாக வீட்டில் வச்சுட்டே இருக்கும் டப்பாவை. தலைவலினா உடனே மாத்திரை, சளினா உடனே மாத்திரை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணக்கூடியது. உள்ள அழுக்கெல்லாம் வெளியே வர்றதுக்காக வச்சுருக்காரு. இந்த மூக்கெல்லாம் வச்சுருக்காரு. சிலெல்லாம் எல்லாத்துக்குமே மருந்து தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது பிரச்சனையை அதிகமாக்கிடுது. எதுக்கெடுத்தாலும் மாத்திரைக்கு போகாதீங்க, அதுவாக கிளியர் ஆகிறது இருக்குது. கண்ணை எடுத்துக்கோங்களேன், கண்ணில் ஒரு தூசி விழுந்து என்ன நடக்கு? கண்ணில் தூசி விழுந்தவொடனே நடக்கு, உடனே கண்ணு கலங்கிருது, தண்ணி வந்துடுது. எதுக்கு தெரியுமா? அந்த தூசி அந்த தண்ணியில் அப்படியே அலசிக்கலை வெளியே கொண்டுறதுக்கு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிறத விட்டு நம்ம கையை வச்சு என்ன செய்வோம்? தேய்ச்சி எடுக்கிறது. அது என்ன ஆகும்னா, அந்த மெல்லிய அந்த கண்ணில் அந்த தூசி என்ன ஆகும்? உள்ளே போயிட்டே இருக்கும். பிரச்சனை நம்ம தான் பெருசாக்குறோம். கொஞ்ச நேரம் கண்ணில் உள்ள தூசியை கண்ணு கலங்கி அதுவும் ஆட்டோமேட்டிக் லேசாக கண்ணை அப்படி லேசாக அசைச்சாலே போதும், அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில போராட்டங்களும் பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் உளுந்தா அதுவா ஆண்டவராக கிரியை செஞ்சு அதை வெளியே ஏற்றுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுவா நடக்கும். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, தேவனே நமக்கு தீர்வுகளை வச்சிருக்காரு. தேவனே பிரச்சனை நேரங்களில் தீர்வு வச்சிருக்காரு. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது சரியாயிடும். ஆனால் நிறைய பேர் பிரச்சனை நேரங்களில் அவசரப்பட்டு வார்த்தையை விடுறதுனால, அவசரப்பட்டு பேசுறதுனால, அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிறதுனால, அவசரப்பட்டு காரியங்களை செய்கிறதுனால பிரச்சனைகள் பெரிதாக மாறி போய் விடுகிறது. அல்லேலூயா. பிரச்சனை நேரங்களில் நீங்கள் சும்மா இருந்தாலே போதும், பல விஷயங்கள்லாம் சால்வ் ஆகிடும். கவனிக்கிறீங்களா? நிறைய பேர்
ஆமான்னு சொல்கிறவங்க அலையில சொல்லுங்களேன். சில வசனங்களை சொல்கிறேன். சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து, எப்படி? அதானே முடியாது எங்களால். நீங்கள் என்ன செய்யணுமா? அது எப்படி சும்மா இருக்க முடியும்? அவள் இப்படி பேசிவிட்டாளே. ஒரு பொம்பளை, ஒரு அம்மா சொல்லுது, நீலாம் ஒரு ஆம்பளையாடா, புருஷனை, நீலாம் ஒரு ஆம்பளையாடா, எழுத்து வெட்டுக்கிற என்ன கேள்வி கேட்குற, அந்த அப்படி அருவாளை, அவளை வெட்டாமல் நீ உள்ளே வராத. யாரு? மனைவி சொல்கிறா, அவா என்னை பேசுகிற அளவுக்கு நீ வேடிக்கை பார்க்குறா, நீ புருஷனா, நீ இந்த அருவாளை பிடிச்சி அவளை வெட்டாமல் உள்ளே வராதன்றா. அவள் பொண்டாட்டியாவா? அவள் பேய். அருவாள் எடுக்கிற புருஷனை கூட பிடுங்கி விடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறவ தானே மனைவி. கையில் எடுத்து கொடுக்குறான்னா அவள் யாரு? நிறைய இடங்கள் அப்படிதான் இருக்கு. மனசுல கோபம் வரத்தான் செய்யுது. பிரச்சனையை பார்த்த உடனே டென்ஷன் ஆகுது. யாருக்கு தான் வராது? மனுஷனா இருந்தான்னா உணர்ச்சிகள் உண்டு. மனுஷனா இருந்தால் கோபம் வரத்தான் செய்யும். மனுஷனா இருந்தால் எல்லாமே வரும். ஆனால் அந்த நேரத்தில் அவன் ஸ்தோத்திரம், அவசரப்பட்டு காரியங்களை செய்தால் நீங்கள் தான் மாட்டிக்கொள்வீர்கள். அந்த நேரங்களில் செய்ய வேண்டிய ஒன்று பொறுமையாக இருக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்யட்டும். சகோதரனே, சகோதரியே, குடும்பத்தில் சரி, உங்கள் வேலைகளில் சரி, சமுதாயத்தில் சரி, பல நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இச்சை அடக்கம் பைபிள் இருக்குல்ல, கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம் தேவை. செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. நீ அமர்ந்திருந்தா போதும். ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தர் இருக்கார், பொறுமையா இருங்க. சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நான் கர்த்தருக்காக பொறுமையா காத்திருந்தேன், அவர் கேட்டாரு. நீதிமொழிகள் 25:15 சொல்லியிருக்கு, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாமா, இனிய நாவு எலும்பையும் நொறுக்குமா. ஹலோ, நல்லா கவனிச்சிங்கன்னா, நீடிய பொறுமையா இருந்தா பிரபு கூட என்ன செய்யலாமா, சம்மதிக்க பண்ணலான்னு சொல்லியிருக்கு. பொறுமை ரொம்ப அவசியம் தேவை. ரோமர் 12:12 நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, செபத்துல உறுதியா இருங்க. உபத்திரவ நேரத்தில் என்ன செய்யணுமா? எங்க சொல்லுங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சிலர்லாம் ரொம்ப டென்ஷனான ஆள்லாம் இருக்கு. டென்ஷனான ஆள்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பவியமாக பத்திரமா தங்காமல் உட்காந்துருக்கீங்க. வீட்டில் வந்து நான் பார்த்தா தெரியும். ஒரு நாள் ஒரு விசுவாசிகிட்ட ஜெபம் பண்ண போகிறோம். அந்த அம்மா ஒரு பையன் முன்னாடி ஓடி வாரா, ஒரு சந்துக்குள்ளே. நான் மறக்கவே மாட்டேன். அன்றைக்கு நான் பிழைச்சதே பெரிய பொழப்பு தான். விசுவாசிகிட்ட ஜெபம் பண்ண போகிறேன், சந்துக்குள்ளே வீடு. அந்த வீட்டில் சின்ன பையன் ஓடி வாரான் எனக்கு எதிர்த்தாப்புல. என்னடான்னு நானும் ஓடலான்னு பார்த்தா அடுத்து அவங்க அம்மா அருவாளோடு வருது. அருவாளோட ஒரு ஸ்தோத்திரம் எனக்கு, பாஸ்டர் பிரைஸ் எல்லாம். நீ அருவாளை கீழே போட்டு தோத்திரம் சொல்லுமா. பையனை அருவாள் எடுத்து வெட்டுறதுக்கு துரத்திட்டு வருதுன்னு பாருங்க. என்ன பண்ணான்னு கேட்டேன். சொல்லாமல் கடைக்கு போயிட்டான். சொல்லாமல் கடைக்கு போடுறது அருவாளா? சில ஆட்கள் டென்ஷன் பார்ட்டி, மூக்குல கோவங்க, நுனின் மூக்குல கோவம், பயங்கர கோவம், டென்ஷன் அடித்தா சும்மா. ஐயோ, ஒரு வீட்டுக்காக சொல்கிறா, ஐயா பறந்துட்டாப்பா செய்யாவா. காலையில் ஆராதனைக்கு வந்து நிற்கிறாரு பாருங்க பாஸ்டர், காலையில பறந்துட்டா, ரத்தமாக இருக்கு மூஞ்செல்லாம். பாப்பரட்டி பெட்டியில் இங்கே இல்லை. இன்னும் நீங்கள் யாராக இருக்கும்னு நினைப்பேன். இங்கே இல்லை. அந்த மாதிரி நகம் உள்ள ஆள் எந்த பொம்பளாம் நீங்கள் யோசிக்கலாம் வேண்டாம். அந்த சபையில் தான் வறண்டிட்டு மனுஷன் வெள்ளை வெள்ளையன்னு இருக்காரா, ரத்தமாக இருந்துச்சு. நிறைய குடும்பங்கள்ல அப்படிதான் இருக்கு. பயங்கர கோபம், டென்ஷன். நிறைய ஆம்பளைங்க பிளாட்ஃபார்ம்லையும் அங்கேயும் நின்றுட்டு நைட்டில் 10 மணி தான் வீட்டுக்கு வர்றான். ஏன் தெரியுமா? இப்போமே போய் அந்த மூஞ்சில் முழிக்கிறதான்ட்டு. சில ஆண்கள் அப்படி கோபம், பயங்கர கோபம். அடிமைப்பட்டு வாழ்கிற நிலைமைகளில் குடும்பங்களில் சில பெண்கள் பயங்கர கஷ்டத்தில் வாழ்கிறாங்க. வார்த்தைகளையும் வாங்கி, அடிகளையும் வாங்கி, மிகவும் வாழ்வியலை எப்படி வாழ்வதென்றே தெரியாமல் சில பெண்கள் கணவன்கிட்ட, ஒரு கணவன் மிருகமா இருக்குதான். கோபம் வந்துச்சுன்னா போதும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. கையில கிடைக்கிறதெல்லாம் எரியிறாள்லாம் இருக்கு. கையில என்ன இருக்குதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கோபம் வந்துச்சுன்னா அப்படியே ஒரே எரியும். பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு முதல் 2-3 அடி. எதுக்குமா அடித்தேன்? இல்லை, எனக்கு அடிக்கணும்னு தோணிச்சு அடித்தேன். சிலருக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைய மேலே காமிக்கிறது தான். சில வீட்டில் பாத்திரமே நல்ல பாத்திரமே இல்லை, சட்டிலாம் கீழே அடிப்பாகம்லாம் இல்லாமல் தான் இருக்குது, நெளிஞ்சு போயிருக்கு. சில வீட்டில் பீரோலாம் கோடு கூட அடக்கும். இது டிசம்பர் 31 அடித்தது,
இது ஆகஸ்ட் 2, இது ஜூன் 11, வருஷ பிரகாரமாக பீரோ அடி வாங்கியிருக்கு. காரணம் பொறுமை இல்லாததுனால, தன் கோபத்தை வெளிப்படுத்துறதுனால இதெல்லாம் நடக்கு. உங்க வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் வரும்போது நீங்க பொறுமையை இழந்து பொறுமையை காக்காம இருந்தா என்ன நடக்குது? மனுஷருக்கு அடி, பொருட்களுக்கு அடி நடக்கு. ஆனா கடைசியில் என்ன அப்படின்னா, இவரே அடிச்சு உடைச்சிட்டு கடைசியில் இவர் தான் செலவு பண்ணணும். பொறுமை இழந்து நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பிரச்சனை நேரங்களில் நீங்க அவசரப்பட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நஷ்டம் உங்களுக்கு தான். ஒவ்வொரு முறையும் டென்ஷன் ஆகி கோவப்படும் போது நம்ம உடம்பு பாதிக்கப்படுதுன்றாங்க. நீங்க டென்ஷன் ஆகும் போதெல்லாம் உங்க உடம்பு தான் பாதிக்கப்படுது. டென்ஷன் ஆகாதீங்க சகோதர சகோதரி. நீங்க ஒவ்வொரு முறையும் கோவப்படும் போது உங்க உடல் பாதிக்குது, அது நமக்கு தெரியறதில்ல. இந்த காலையில பிரச்சனை நேரங்களில் தீர்வு என்னன்னா, தேவ சமூகத்தில் காத்திருந்து கொஞ்சம் பொறுமையா இருப்பது. எபிரேயர் 5:15 அப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாம் வாழ்விலே பொறுமைதான் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை பெற செய்தது. யாக்கோபு 1:19 வாசிக்கிறோம், ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ரொம்ப அருமையான வசனங்க இது. நீங்க எல்லாரும் இந்த வசனத்தை எழுதிக்கோங்க. என்ன? யாக்கோபு 1:19. அன்பா கேட்டுக்கிறேன், நீங்க போயிட்டு இந்த வசனத்தை தயவுசெய்து படிங்க, தயவுசெய்து படிங்க. பிரச்சனை நேரங்களில் என்ன செய்யணுமா? ஒன்று, கேட்கறதுக்கு கேட்க தீவிரமா இருங்க. என்ன சொல்றாங்கன்னு காதுல வாங்க. சிலலாம் என்ன சொல்றாங்க காதலே வாங்க மாட்டாங்க, கேட்க விரும்ப மாட்டாங்க, அவங்க சொல்றத சொல்லுவாங்க. பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க, பேச பொறுமையா இருங்க. அப்போ கோபிக்கிறதுக்கு தாமதமாயிருங்க, கோபப்பட தாமதமாயிருங்க. நமக்கு நேரம் குறைவுன்றதுனால கடைசி 5வது விஷயம் சொல்றேன். பிரச்சனை நேரங்களில் நீங்க நல்ல தீர்வு கிடைக்கணுமா, கர்த்தரை விசுவாசிக்கணுமா, செய்ய வேண்டிய 5வது காரியம், உங்களிடத்தில் பாவம் உண்டோ என்று சோதித்து அவரிடம் திரும்புங்கள். ரொம்ப முக்கியம், இது ரொம்ப அவசியம். இது ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கணும். முதல் பாயிண்டே இதுதான். இது என்னன்னா, எப்போ பிரச்சனை வருதோ, போராட்டம் வருதோ, அப்போ நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா செய்கிறோம்? அந்த பிரச்சனைக்கு காரணம் யாராவது ஒருத்தரை பழி போடும். பெரும்பாலும் அப்படிதான். நான் ரொம்ப நல்லவன் தான், அவா சரியில்லை. நான் ரொம்ப நல்லவா, அவரு தான் சரியில்லை. ஏவாள் அதைத்தான் செய்தா, ஆதாம் அதைத்தான் செய்தான். அங்கிருந்தே அதான் வருது. என்னைக்காவது நீங்க செஞ்ச தப்ப நான் தான் பண்ண ஒத்துருக்கீங்களா? ஹலோ, என்னங்க ஒரு பார்க்குறீங்க? மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமா? தவறு பண்ணிட்டு தவறை மறைக்கிறது தான். ஏதாவது நடந்திருக்கும், ஆனால் கடைசியில் அந்த பழி யார் மேலேயாவது போடலாமான்னு காத்து கிடக்கிறது. நானும் அப்படி விட ஆளே கிடையாதுன்னு தான் சொல்றது. தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மனுஷருக்கு இல்லை. தப்பா பேசிட்டா, நான் தப்பா பேசிட்டேன்னு ஏத்துக்கிட மனசு வரல. இந்த காரியத்தில் நான் செஞ்சது தவறுன்னு ஒத்துக்கிட மனசே வரல. எத்தனை முறை திரும்ப திரும்ப சொன்னாலும் ஆமா அந்த இடத்துல நடந்துக்கிறது உண்மை, தப்புதான்னு நான் தப்புதான்னு சொல்றதுக்கு மனசு வரல. அதான் பெரிய பிரச்சனை. நம்மளும் தவறு பண்றோமா? தவறு செய்ய வாய்ப்பு இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளும் சில மிஸ் பண்றோம். நம்ம டைம் பிழை வரும், நம்மளும் மிஸ் பண்ணுவோம். எவ்வளவு டேலண்டான ஆளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல மறந்துடுவோம், மிஸ் பண்ணிடுவோம், பேசிடுவோம், இருக்கு குறை. ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் போராட்டம் பிரச்சனைகளில் அந்த காரியத்துக்கு தவறுகள் யார் இடத்துல இருக்கோ அதை ஆமா நான் அதை செஞ்சிருக்க கூடாதுன்னு எப்போ உணர்றீங்களோ அப்போதான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தவறுகளை உணர்தல் ரொம்ப முக்கியங்க. அவர்களை உணருங்க. பைபிளில் சொல்லியிருக்கு 37ஆம் சங்கீதத்தில் 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்போ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்போதான் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், இதை தவறுதலா பேசிட்டேன், நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுதான். பிரைஸ் தி லார்ட். வீட்டில் பிரச்சனை காரணம் அவர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்ற நேரத்தில் ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டா அங்கே என்ன ஆகிடும்? அவர் என்று உணரும் போது நினைக்கணும், நான் அந்த நேரத்தில் சொல்லியிருக்க கூடாது, கொஞ்சம் தாமதமாக சொல்லியிருக்கலாமோ.
அல்லது வேலை செய்யும் இடத்துல ஏதாவது ஒரு சம்பவத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டதுனால பிரச்சனை வந்திருக்கும். அப்பொழுது நான் சொன்னதில் என்ன இருக்கு, இது ஒரு பிரச்சனையா, இது ஒரு வார்த்தையா அப்படின்னு இல்லை, நான் சொல்லியிருக்க கூடாதுன்னு உணரணும். ஏங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் சொன்னதை சாகு மட்டும் உணர மாட்டாங்க. நான் சொன்னது தப்பே இல்லைன்னு சொல்கிற ஆள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நம்ப மாட்டாங்க. வெளிப்படையாக தெரியும் அவங்க இந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாதுன்னு, ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. தீர்வுக்கான வழி உங்கள்கிட்ட தப்பு இருக்கான்றதை உணரணும். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 2 நாளாகமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எப்போ தெரியுமா? தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும், தன்னை தாழ்த்தணும், தன் தவறுகளை உணரணும். யோனா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் தங்களை பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நினிவே பட்டணத்தை அழிக்க நினைச்சார், அழிக்கல. காரணம் என்ன? அந்த ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகள் திரும்பினாங்க, உணர்ந்தாங்க நான் செஞ்ச தப்பு தான், இது செய்திருக்க கூடாதுதான், இதை சொல்லியிருக்க கூடாதுதான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் தவறுகளை உணர்ற ஒரு இடம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. சாரி சொல்லுங்களேன். இப்போ கூட நிறைய சொல்லலை பற்றிலாம், அது வராது. அந்த 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 வேர்டு அவ்வளோ மோசமான வேர்டு போல். சொல்லுங்கள் மறுபடியும். எஸ், இந்த வேர்டை அடிக்கடி சொல்லணும். அடிக்கடி சும்மா சொல்கிறது இல்லை, நீங்கள் ஒவ்வொரு முறையும் மிஸ் பண்ணும்போது, தவறு செய்யும்போது இந்த சாரின்ற வேர்டு வரட்டும். ப்ளீஸ் சொல்லுங்களேன். நிறைய பேர் ஆர்டர் தான், இந்த ப்ளீஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்ன செஞ்சால் என்ன, ப்ளீஸ் வேறு போடணுமாக்கும். தயவு செய்து, ப்ளீஸ், சாரி, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள். சின்ன பிள்ளைகளே அது வந்துடுது. ஒரு பையனை சொன்னேன், டேய் சாரி சொல்லணும், இப்படியே நிற்கான். நம்ம சர்ச்சிலே ஒருத்தன் சாரி சொல்லு. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? 1/4 மணி நேரம் நிற்காங்க, சாரி சொல்லாமல் நிற்கான். 1/4 மணி நேரம் நானும் நின்று பார்க்க, சொல்கிறா சாரி சொல்கிறான்னு. என்கிட்டே சாரி சொல்ல மாட்டேன்றான். அதுக்கு மேலே நினச்சி போ, பிடிவாதம். நான் சொல்ல முடியாது, சாரி சொல்லவே முடியாது. ரொம்ப கவனிங்க. நம்முடைய தவறுகளை யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய தவறுகளை உணரும் ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே தான் ஆண்டவரை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தன் பாவங்களை உணர்கிறவன் இல்லை, தன் பாவங்களை அறிக்கை இடுகிறவன் மன்னிப்பை பெறுகிறான். தன் பாவங்களை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். நான் தப்பு செய்யலைன்னு சொன்னால் உங்களே ஏமாத்துறீங்கன்னு பைபிள் சொல்கிறார். என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வானாகில் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாயிருப்பான்னு சொல்கிறார் ஆண்டவர். நான் தப்பு செய்யலை, என் மேலே தவறே கிடையாது, நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறான்னா அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறானா. சங்கீதம் 139:24 வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஒரு ராஜா, ஒரு பெரிய ராஜாங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே உண்மை வேதனைப்படுத்துகிற வழி என்கிட்ட இருக்காப்பா, நான் எப்பமாவது உங்களை வேதனைப்படுத்தியிருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை வேதனைப்படுத்துகிற காரியங்களை செய்தனா என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்கிறேன். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு முறை கூட ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இந்த 5 காரியத்தை மறந்துடாதீங்க. கஷ்டமான காலங்களில் கர்த்தரை எப்படி நம்ப முடியும்? கஷ்டமான நேரங்களில், கடினமான நேரங்கள், உபத்திரவத்தின் காலங்களில் நாம் என்ன செய்தால் விசுவாசமாக இருக்க முடியும்? ஒன்று, வேதத்தை நல்லா படிக்கணும், அதை வாசிக்கணுங்க, தியானம் பண்ணணும், ஆமென், ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கடந்த காலங்களில் தேவன் செய்ததை நினைங்க, ஆமென். பிரச்சனை நேரத்தில் ஒரு அவசர முடிவு எடுக்காம பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு பேசிடாதீங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க, பொறுமையா இருங்க.
ஆமென், ஹல்லேலூயா. உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருக்கான்னு ஒரு முறை யோசித்து பாருங்க. நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேன்னா, இந்த பிரச்சனைக்கு நான் ஏதாவது காரணமானு உங்களை யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட மன்றாடி, ஆண்டவரை என்னை மன்னின்னு சொல்லுங்க. மனுஷருக்கு விரோதமாக தப்பு பண்ணியிருந்தா மனுஷர்கிட்ட சாரி சொல்ல ஆயத்தமாயிருங்க. அவன் ஒரு பெரிய ஆளா, நான் சாதாரணமான ஆளா அப்படி நினைக்காதீங்க. நீங்க பெரிய ஆளா இருந்தா கூட, சின்ன பிள்ளையா இருந்தா கூட, சின்ன பிள்ளைகிட்ட போய் சாரி கேட்க தைரியமா துணிஞ்சு வாங்க. தவறுன்னு இருந்தா, நம்ம மேல தவறுன்னு ஒன்று இருந்தா சாரி கேட்கறதுல ஒரு நாள் தயங்காதீங்க. சாரி கேட்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்துவாருங்க. தாழ்ந்து போற ஒரு மனுஷனை உயர்த்துவாருங்க. ஹல்லேலூயா. பிடிவாதமா இருக்காதீங்க, விட்டு கொடுங்க, உங்களை மாத்திக்கோங்க. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் மாற்ற முடியும். கர்த்தர் உங்கள் வாழ்வில் கஷ்டங்களை மாற்ற முடியும். நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் தேவனாலே எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பெரியவர், அவரே அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் மாற்றங்களை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி வாய் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவர்ட்ட அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனீர் அல்லவா ஆண்டவரே. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது மாற்றம் வேணும்னா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கை உயர்த்தி வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட தயவு செய்து சொல்லுங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தர விரும்புகிறார். இந்த ஜெப நேரத்திலே தேவன் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறாரு. ஆமென். கர்த்தர்ட்ட உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை தாழ்த்துற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு முறை கூட ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருந்தால் மன்னிங்கன்னு கர்த்தர்ட்ட தைரியமாக கேளுங்க. உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா, நான் 100% பெர்ஃபெக்ட் இல்லப்பா, ஆனா எத்தனையோ முறை தவறு செய்திருக்கிறேன், மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் இன்னும் பொறுமையா இருக்க வேண்டியது இருக்கு, வேதத்தை வாசிக்க வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம் செய்யாம என் பிரச்சனை தீரலன்னு சொல்லக்கூடாது. நான் என் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டே இருந்து கொண்டே என் பிரச்சனை தீரலையேன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் இந்த காலையில் உங்களை உணர்த்துற விஷயத்தை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துங்க. ஏதாகிலும் தேவன் உங்களுக்கு உணர்த்துறாருன்னா ஒரு முறை ஒப்பு கொடுத்துருங்க. இந்த பிரசங்கம் வீணா போகக்கூடாது. இந்த செய்தி உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கணும். இந்த செய்தி உங்களை மாற்றணும், உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஒரு சமாதானத்தை தேவன் ஆண்டவர் தருவாராக. சமாதானத்தை ஆண்டவர் தருவாராக. இப்பொழுது உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்கப்படும். கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வார். எந்த தேவ பிள்ளை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தேவன் ஒரு நன்மையை தேவன் செய்வார். ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இன்னைக்கு இந்த காலையில நெருக்கடியான நேரங்களில், கஷ்டமான காலங்களில் செய்ய வேண்டிய 5 காரியங்களை எங்களோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், நாங்கள் எல்லாரும் இந்த 5 காரியத்தை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. சில நேரங்களில் பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் பதட்டப்பட்டுருவோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, குறை இருந்தா மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ பேர் கஷ்டத்தில், கண்ணீரில், என்னைக்கு என் பிரச்சனை தீரும், என்னைக்கு என் சூழ்நிலை மாறும், என்னைக்கு என் அழுகை நிறுத்தப்படும், என் கண்ணீர் என்னைக்கு துடைக்கப்படும் வேதனையோடு கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்வில் தேவனுடைய கரத்தை ஆண்டவர் நீட்டுவீராக. ஆண்டவரே, பாவங்களை மன்னித்து, குறைகள் குற்றங்களை மன்னித்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ற ஆண்டவரே. நினிவே பட்டணத்து மக்களை போல எங்களை ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தீங்கை காணாதிருப்பாய்ன்னு சொன்னீரையா. விரைவில் நம்முடைய பிள்ளைகள் பிரச்சனையில் இருந்து, போராட்டங்கள் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக மக்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு அடையாளமாக இருப்பார்களாக. ஆண்டவரே, நன்மை செய்கிறவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தேங்க்யூ.